வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி. விஷ்ணுராஜ். முதலில் கல்வி செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் போதுமான இடவசதி இல்லாத 75 பள்ளிகளின் தரம் குறைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் உள்ள பள்ளிகள் போதுமான இடவசதி பெற்றிருக்கின்றனவா என்பது குறித்து ஆராய பள்ளி கல்வித்துறை, CMDA, DTCP, வருவாய்த்துறைக்கு ஆகியவற்றின் அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 1000 பள்ளிகளை இந்த குழுவினர் ஆய்வு செய்தனர். அதன்படி 75 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் போதுமான இடவசதி கொண்டிருக்கவில்லை என்று தெரியவந்துள்ளது. எனவே இந்த பள்ளிகள் நடுநிலை அல்லது நர்சரி பள்ளிகளாக தரம் குறைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மாநகராட்சி எல்லைப் பகுதியில் செயல்படும் பள்ளிகள் 3 கிரவுண்ட் இடவசதி பெற்றிருக்க வேண்டும். நகராட்சி பகுதிகளில் 4 கிரவுண்ட் இடமும், மாவட்ட தலைநகரங்களில் செயல்படும் பள்ளிகள் 5 கிரவுண்ட் இடமும் பெற்றிருக்க வேண்டும். கிராமப்புறத்தில் செயல்படும் பள்ளிகள் 1 ஏக்கர் இடவசதியை கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த விதிமுறை வகுக்கப்பட்டுள்ளது. PhD முடித்த தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மாணவர்கள் ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்வதற்கு பல்கலைக்கழக மானியக் குழுவின் நிதி உதவி பெற விண்ணப்பிக்கலாம். PhD பட்டத்துடன் தங்களுடைய பணியை பதிப்பித்தவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். 50 வயது பூர்த்தியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். பெண்களுக்கு 5 ஆண்டு வயது வரம்பில் சலுகை வழங்கப்படும். அறிவியல், பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம், சமூக அறிவியல் ஆகியவற்றில் முழு நேர ஆய்வு மேற்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். பல்கலைக்கழக மானியக் குழுவின் இணையதளத்தின் வழியே விண்ணப்பிக்க வேண்டும். விரிவான தகவல்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழுவின் இணையதளத்தை பார்க்கவும். இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்போது பார்க்கலாம். கேள்வி 1, நிர்பயா நிதி என்பது என்ன? கேள்வி 2, எந்த மரத்தில் கிரிக்கெட் பேட் தயாரிக்கப்படுகிறது? கேள்வி 3, ஆண்டுதோறும் ஆர்மி டே எப்போது கொண்டாடப்படுகிறது? பொறியியல் கல்லூரிகளில் நடைபெற்ற வளாக நேர்காணல்களில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவான ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் கடந்த செப்டம்பர் மாதம் வளாக நேர்காணல் தொடங்கியது. சென்னை IIT உள்ளிட்ட நாடு முழுவதிலும் உள்ள IITகளிலும் வளாக நேர்காணல்கள் நடைபெற்றது. டிசம்பர் மாதம் வரை நேர்காணல்கள் நடைபெற்றன. இந்த ஆண்டு நேர்காணலில் பங்கேற்ற மாணவர்களில் 70% பேர் மட்டுமே வேலைவாய்ப்பை பெற்றனர். இது முந்தைய ஆண்டை விட 15% குறைவாகும். உற்பத்தி துறை மற்றும் ஆட்டோமொபைல் துறையில் மந்த நிலை காரணமாக இந்த ஆண்டு ஆட்கள் தேர்வு செய்யப்படுவது குறைந்து விட்டதாக வல்லுநர்கள் தெரிவித்தனர். தேர்வு செய்யப்பட்ட நபர்களும் முந்தைய ஆண்டுகளை விட சம்பளம் குறைவாகவே நிர்ணயிக்கப்பட்டது. எனவே வேலை கிடைக்காத பல மாணவர்கள் பட்ட மேற்படிப்புகளில் சேர்வதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர். தற்போது தெளிவுபட பகுதிக்கு செல்வோம். இன்றைய தெளிவுபட பகுதியில் 10ஆம் வகுப்பு ஆங்கில தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது குறித்து விவாதிக்க உள்ளோம். ஆங்கிலம் முதல் தாள் மற்றும் 2ஆம் தாளில் தங்களது சந்தேகங்களை அரங்கில் நம்முடன் உள்ள மாநகராட்சி உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் திரு குரு பிரசாத் அவர்களிடம் மாணவர்கள் கேட்டு அறியலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல இங்கிலீஷினுடைய ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் ப்ளூ பிரிண்ட் பத்தி சொல்லுங்க. அது ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? அதுல இருக்கக்கூடிய டஃப்னஸ் பத்தி சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் ரெண்டுமே இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஜெனரல் அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆஃப்டர் இந்த 2010க்கு அப்புறம் வந்த சேஞ்சஸ்னால இப்போ பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பருமே ரொம்ப ஒரு ஃபுல்லா டீட்டெயிலா படிச்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். பொதுவாகவே பசங்களுக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னா டீட்டெயிலா படிக்கணுன்றதை விட இன்வால்மெண்டோட படிச்சா நிச்சயமா ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் சில ஹிண்ட்ஸ் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா 30 மார்க்ஸ் இருக்கு. 30 மார்க்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கிராமருக்கு நிறைய கான்சென்ட்ரேஷன் இருக்கு. ப்ரீவியஸ்ல பாத்தீங்கன்னா கிராமர் ஒரு ஏரியா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஸ்கோர் மோர் மார்க்ஸ் இன் தட். வேற இப்ப அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு மார்க் தான் கிடைக்குது. இப்ப இஃப் கிளாஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோம், அதுல ஒரு 3 மார்க் எடுக்கலாம். டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் அதுல ஒரு 3 மார்க் எடுக்கலாம். மொத்தப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லா ஏரியாலையும் கான்சென்ட்ரேஷன் வேணும். இப்போ இதுதான் டெஃபினட்டா ஒரு ராட் மெமரியா போனா நிச்சயமா இப்போ இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பண்றது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஸோ அதனால என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேப்பரை வாங்கினதுமே எல்லாருக்குமே ஒரு ஆன்சரிங் மெத்தடாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கணும். ஒவ்வொரு பேப்பரையும் படிக்கும் போது அவன் ஒரு மேகசினை படிச்சு எப்படி பசில்ஸ் ஆன்சர் பண்றானோ
அந்த மாதிரி பண்ணணும். ஒரு டீடைல்டு ஸ்டடி, அதாவது சொல்லுவாங்க நம்ம ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேனிங்னா என்ன, டெக்ஸ்ட் புக் ஸ்கேனிங் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்கேனிங் பண்ற பர்பஸா இருந்தாலும் இன்வால்வ்மெண்ட் இஸ் மஸ்ட். இது ஃபர்ஸ்ட் பேப்பர் வைஸ்ல. இப்போ செகண்ட் பேப்பர்னு பாத்தீங்கன்னா நான் டீடைல இந்த வாட்டி நீங்க டீடைலா படிச்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். பேருக்கு தான் அது நான் டீடைல தவிர டீடைலா படிக்கணும். யூ ஷுட் என்ஜாய் த ரீடிங். நான் டீடைல எதுக்கு கொடுத்துருக்குன்னா ஒரு பிளஷர், அதை வந்து என்ஜாய் பண்ணணும் பசங்க. அப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னா தான் நிச்சயமா இந்த நான் டீடைல கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். சரி, இப்போ ஜென்ரலாவே இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து கிராமப்புறத்துல இருக்கிற மாணவர்கள் இல்ல ஜென்ரலாவே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த கிராமர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமாவே தான் இன்னைக்கு வரைக்கும் பாக்குறாங்க. சோ 40 மார்க் இல்ல 50 மார்க் எடுத்து நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிராமர்லயும் நான் வந்து மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுடைய டிப்ஸ் என்ன சார்? கிராமர்லயும் மார்க் எடுத்து பாஸ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளான ஒரு கான்செப்ட் சொல்றேன். இப்போ வந்து 2010ல இருந்து இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்றோம். ஒரு வருஷத்துக்கு 3 டெஸ்ட் வைக்கிறாங்க கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ். நான் சொல்றேன் ஜூன், அக்டோபர் அண்ட் மார்ச். சோ இந்த 3 கொஸ்டின் பேப்பரை இப்போ 3 வருஷமா கேதர் பண்ணியிருந்தாலே ஃபர்ஸ்ட் எது படிக்கிறதா இருந்தாலும் இந்த 3 வருஷத்துல வந்த எல்லா கொஸ்டின் பேப்பரையும் ஒரு தடவையாச்சும் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சின்சியாரிட்டியோட உட்காந்து அதை தரோவா ரீட் பண்ணாங்கன்னா யூ கேன் கெட் குட் மார்க்ஸ். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி ஆன்சர் பண்ணலாம். இல்ல எல்லாமே வந்து எனக்கு வந்து அது கூட கஷ்டம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கிற பசங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொன்னா சில ஏரியாஸ் இருக்கு, குறிப்பிட்ட ஏரியாஸ் இருக்கு. இப்ப நம்ம ப்ரோஸ் சைடே போவோமே, ப்ரோஸ் சைட்ல போனீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து வரும், பொய்டிக் இமேஜரிஸ்ல இருந்து வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெட்டாஃபர், சிமிலி, அலிட்ரேஷன், அப்புறம் வந்து ஒனமட்டோபோயியா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 1-2 தான் இருக்கு புக்லயே. நம்ம அது ஈஸியா பாத்துக்கலாம். இப்ப போயம்ல வருது ஒரு ஒனமட்டோபோயியா. அப்புறம் வந்து இன்னொரு போயம் கிரை ஆஃப் த சைல்டுல வந்து பாத்தீங்கன்னா கிரானிங் அப்படின்னு வருது, ப்ரானிங். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. டோட்டலாவே புக்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபியூவா தான் இருக்கு. அந்த மாதிரி ஏரியாஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா பசங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து திருமுருகன் அப்படின்னு ஒரு கால் பண்ணிருக்காரு. வணக்கம் திருமுருகன், உங்களோட சந்தேகத்தை சொல்லுங்க. சார், இந்த இது கொஸ்டின் ஜெனரலா கேட்டீங்களா இல்ல புத்தகத்துல உள்ளது கேட்டீங்களா சார்? எப்பவுமே வந்து புக் பேக் கொஸ்டினுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வெளியில இருந்து கொஸ்டின்ஸ் வந்தா மாதிரி இது வரைக்கும் தெரியல. சோ அதனால புக் பேக் கொஸ்டினை படிச்சுக்கோங்க. நான் ஏர்லியரா சொன்ன மாதிரி ஏர்லியர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க எக்ஸாமுக்கு முன்னாடி. ஓகே, நன்றி திருமுருகன். சார், இப்போ ப்ரோஸ்ல வந்து நம்ம எஸ்ஏஸ் எழுதும் பொழுது ஜெனரலா இந்த சினாப்சிஸ் அப்படின்னு போட்டு எழுத சொல்லுவாங்க. அது எதுக்காக? சினாப்சிஸ் போட்டு எழுதுறதுனால என்ன பிளஸ் இருக்கு, அது பத்தி சொல்லுங்க. சினாப்சிஸ் போட்டு எழுதுறதுனால என்ன பிளஸ் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எப்படி ஒரு புக்கை எடுக்கும் போது அது கண்டென்ட் பாக்குறோம், இண்டெக்ஸ் பாக்குறோம், அந்த மாதிரி தான் சினாப்சிஸ்ன்றது வந்து ஒரு டூல். இவ்வளோ கண்டென்ட்டோட இந்த பையன் பிரசன்ட் பண்ண போறான், இந்த ஸ்டூடெண்ட் பிரசன்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு ஜிஸ்ட் தான் அது. சோ அப்ப அதை பார்க்கும்போது ஒரு எவாலுவேட்டருக்கு எஸ் சம்திங் ஹஸ் பீன் பிரசன்டட் இன் தி பேப்பர், we are going to see something better அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கும். சோ அதுக்காக தான் சினாப்சிஸ்ன்ற பர்பஸை எதிர்பார்க்கறோம். ஓகே ஓகே. சோ இப்போ இங்கிலீஷ்ல வந்து 1 மார்க் क्वेश्चंस எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அத பத்தி சொல்லுங்க. as I told you, 1 மார்க் क्वेश्चन வந்து எப்பவுமே வந்து ஒரே ஸ்டிபுலேட்டடா கேட்க மாட்டாங்க. always be on the safer side னு பாத்தீங்கன்னா புக் பேக் क्वेश्चंस தரோவா இருங்க. make sure that you are answering all the book back questions. அது பண்ணிக்கணும். ஓகே, இப்போ கிராமரை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜெனரலா கிராமர்ல வரும்பொழுது எல்லாமே பேசிக்கான क्वेश्चंस தான் இருக்குமா, இல்ல இப்போ உதாரணத்துக்கு இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரியான எடுத்துட்டோம், இல்ல சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் கம்பேரிட்டிவ் டிகிரிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும்? அதாவது இப்ப கிராமரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் வரைக்கும் ஒரு பேசிக்கா ப்ரிப்பேர் பண்ணா போதும்னு நினைச்சோம். ஆனா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இப்ப ஹாஃப் இயர்லில ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. என்ன क्वेश्चन பாத்தீங்கன்னா, பொதுவா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல சூப்பர்லேட்டிவ் எழுதுங்க அப்படின்னு பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கோம். இந்த வாட்டி என்ன பாத்தீங்கன்னா ஒரு 2 கேரக்டர் கொடுத்து 2 கேரக்டருமே வந்து டால் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப 2 பேருமே கேரக்டர் வந்து டால்னா நம்ம வந்து சூப்பர்லேட்டிவ்ல எழுதும்போது he is the one of the tallest தான் எழுத முடியும். சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பேசிக் ஸ்டூடெண்டால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சோ எப்பவுமே பெட்டர் சைடுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இனிமே கம்பேரிட்டிவ் எழுதுறது பெட்டர். ஓகே சார், நம்ம கிராமரை பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக திருவள்ளூர்ல இருந்து புவனேஸ்வரின்றவங்க கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் புவனேஸ்வரி, உங்களுடைய சந்தேகங்கள் நீங்க கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம் சார். இப்போ அப்ரிசியேஷன் क्वेश्चंस மெட்டாஃபர் ஓனோமேட்டாஃபிக் எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்றது? இப்போ அப்ரிசியேஷன் क्वेश्चंसல ஓனோமேட்டாஃபோய், அதுக்கு அப்புறம் உங்க क्वेश्चंस இன்னொரு தடவை கிளியரா சொல்லுங்க. ஹலோ புவனேஸ்வரி, உங்களுடைய சந்தேகம் இன்னொரு தடவை சொல்லுங்க. ஹலோ, காலர் கட் ஆயிடுச்சு சார்.
ஆஸ் யூஷுவல் அவங்க கேட்ட மாதிரியே சொல்றேன். அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அதுல வந்து கிளியரா இருக்கணும். நீங்க எப்படி கிளியரா இருக்கணும் இந்த சென்ஸ், ஒரு போயம் எடுத்துக்கிட்டீங்க, அந்த போயம்ல எப்படி வந்து போயம் பிளஸ் போயட் இவங்க 2 பேரும் வந்து நம்ம கண்டென்ட்ல எழுதி வச்சிருக்கோம். இப்போ எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுவோம்னா, இண்டெக்ஸ் பேஜ்லயே அந்த கண்டென்ட் போயம் இருக்குன்னா போயம் பக்கத்துலயே போயட்னுடைய நேம் எழுதி வச்சுக்கோங்க. இட்ஸ் ஒரு ஈஸி வே ஆஃப் ரெகக்னைசேஷன். அதை பார்க்கும்போது அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நம்மளுக்கு எல்லாராலையும் எழுத முடியும், ஈஸியா எழுத முடியும். அது வச்சு அதுக்கப்புறமா அந்த போயம் நடத்தும் போது சில ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்போம், அதை அழகா எழுதலாம். இப்ப போயம்ல சில இப்ப நமக்கு வந்திருக்க போயம் எல்லாமே ரொம்ப, அதாவது ஒரு நேச்சர் எவால்வேஷன் அந்த மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப அந்த சில்கி போயம், அப்புறம் கிரை ஆஃப் த சைல்டு, அந்த வாட்டர் போயம், அது எல்லாமே ரொம்ப நல்ல போயம். ஸோ அந்த போயம்லாம் வந்து படிக்கும் போது ஒரு இன்வால்மெண்டோட படிச்சா தே வில் ஹேவ் த எசன்ஸ் இன் த மைண்ட் ஃபார் எவர். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக சேலம்ல இருந்து சங்கீதான்றவங்க கூப்பிட்டுருக்காங்க. வணக்கம் சங்கீதா, உங்களுடைய சந்தேகம் நீங்க கேட்கலாம். சார் ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். கம்பெனி சந்தேகம் நீங்க கேட்கலாம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். என் பையன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க சார். சொல்லுங்க. மேத்ஸ், சயின்ஸ், சோசியல்லாம் நல்ல மார்க், எல்லாமே 95 மேல எடுக்கிறாங்க. ஓகே. ஆனா இந்த இங்கிலீஷ்ல வெறும் 60 தாங்க சார் எடுக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர்ல போயிடுது. ஓகே. கிராமர்ல எப்படிங்க சார் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்? அதான் நான் சொன்ன மாதிரி கிராமர்ன்றது வந்து எல்லாருமே வந்து அது ஒரு பெரிய விஷயமா பாக்குறீங்க. அது டே டு டே லைஃப்ல வரக்கூடிய ஒரு விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க டெய்லி புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சாங்கனாலே, இல்ல நியூஸ் பேப்பர்ஸ் படிக்க ஆரம்பிச்சாங்கனாலே இந்த பேசிக் விஷயத்தை சால்வ் பண்ணலாம். இப்ப ஆர்டிகல்ஸ்ல போகுது, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. அதுக்கு என்ன காரணம்னா கான்சென்ட்ரேஷன் இல்ல. கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த பார்ட்டை ஆன்சர் பண்ணா நிச்சயமா ஆன்சர் பண்ண முடியும். இது தவிர என்னன்னா, நீங்க ஏற்கனவே அந்த கிராமர் எக்ஸசைசஸ், அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல, கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வர கிராமர் எக்ஸசைஸ்ல திரும்பி திரும்பி பாத்தீங்கன்னா உங்களால எழுத முடியும். ஆனா ஒரே கொஸ்டின் ரிப்பீட்டா வராம நம்மளால சொல்ல முடியாது. அதனால புக் பேக் கொஸ்டினை கொஞ்சம் நல்லா பண்ண சொல்லுங்க. சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக தென்காசியிலிருந்து ராஜதுரை ஒரு கால் பண்ணிருக்காரு. வணக்கம் ராஜதுரை, உங்களுடைய சந்தேகம் என்ன, சொல்லுங்க. ஓகே, கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பாக, அதாவது இப்ப நோட் மேக்கிங், அது போக கிராமர் எக்ஸசைசஸ்லாம் பண்ணும்போது அதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி சொல்லுங்க. நோட் மேக்கிங், காம்ப்ரிஹென்ஷன், அதை பத்தி சொல்லுங்க சார். நோட் மேக்கிங் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அதை படிக்கணும். நோட் மேக்கிங்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்த்து அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அவன் படிக்கட்டும், படிச்சு என்ன புரியுதோ அந்த புரியறத வந்து வெளியில கொண்டு வந்தாலே போதும். ரொம்ப சிம்பிளான விஷயம். நோட் மேக்கிங்க வந்து சிலர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த வாஸ் அதெல்லாம் விட்டுட்டு எழுதுங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி வேண்டாம். நல்லா படிக்கட்டும். படிச்ச பிறகு அவனுக்கே தெரியும். ஒரு வாக்கிய, ஒரு செய்தி சொல்றோம்னு வச்சுங்களேன், ஒரு செய்தியில வந்து இடம், நேரம் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்ப நோட் மேக்கிங் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக கும்பகோணம்ல இருந்து சடையப்பன் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் சடையப்பன், உங்களுடைய சந்தேகம் என்ன, சொல்லுங்க. சடையப்பன், நீங்க நீட்ல இருக்கீங்களா? ஓகே சார், கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க நோட் மேக்கிங் பத்தி சொல்லுங்க. இப்ப நோட் மேக்கிங் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சென்டென்ஸ் படிக்கிறோம். ஒரு சென்டென்ஸ்ல என்ன மெசேஜ் நமக்கு தேவைன்னு நமக்கு நல்லா தெரியும். அதோட எக்ஸ்ட்ரா, ஃபார் எக்ஸாம்பிள், a boy is running fastly with wearing a blue shirt அப்படின்ற ஒரு connotation சேர்த்து கொடுத்திருக்காங்க சென்டென்ஸ்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், a boy is running fastனாலே போதும், the message has been conveyed. சோ அதுதான் நோட் மேக்கிங். இந்த மாதிரி சிம்பிளா எடுக்கணும். பசங்க ஆனா படிக்கணும், படிக்காம விடக்கூடாது. எதையுமே படிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வாங்கினதும் ஃபுல்லா படிங்க. நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே சார், ஒரு நேர் வந்திருக்காங்க. நாமக்கல்ல இருந்து ஜெயமணி ஒரு கால் பண்ணிருக்காரு. வணக்கம் ஜெயமணி, உங்களுடைய சந்தேகம் என்ன, சொல்லுங்க. சென்னை மெட்ராஸ்ல வந்து வேலம்மாள் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காருங்க. அதனால வந்து ஹாஸ்டல்ல இருந்து படிக்கும்போது நல்ல மார்க் ஸ்கோர் பண்றது எப்படின்னு கேட்கறேன் சார். சார், இப்ப ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறது போது மார்க் ஸ்கோர் பண்றது எப்படின்னா, எங்க இருந்தாலும் நல்லா படிக்கணும் சார், அவ்வளவுதான். இது வந்து ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறது, வீட்டுல இருந்து படிக்கிறது, பசங்க நல்லா படிச்சா நல்லா மார்க் எடுக்க போறாங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். அதுக்கு முன்பு, அதாவது இப்போ டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், ஜென்ரலாவே நம்ம பேசுறதுல இங்கிலீஷ்ல வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணும் அப்படின்றது வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல வந்து இந்த மாதிரி, அதாவது 10th 12th எக்ஸாம்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது இங்கிலீஷ்ல இருந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கு ரொம்பவே கை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். சோ இப்ப டிரான்ஸ்லேஷன் வந்து இந்த 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி டெவலப் பண்றது, அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு டிரான்ஸ்லேஷன் உதவுது அப்படிங்கிறப்போ டிரான்ஸ்லேஷன் நம்ம எப்படி அட்டெம்ப்ட் பண்றது, அதை பத்தி சொல்லுங்க.
டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா இப்ப யதார்த்தமாவே எல்லாராலையுமே நல்லா இங்கிலீஷ் பேச முடியுது, ஆனா என்ன தொடரா பேச முடியல, அதுதான் ப்ராப்ளம். சோ டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் பசங்க எல்லாரும் நல்லா ஆன்சர் பண்றாங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு முன்னாடி கிளியரா படிச்சிருங்க. யூ டோன்ட் வாண்ட் டு டிரான்ஸ்லேட் லைன் பை லைன், ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் இஸ் நாட் அ மஸ்ட், அது நல்லா தெளிவா புரியணும். லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஐடியாஸ் இன் த பேசேஜ், provided you should not leave anything in the passage, you should completely translate the entire thing available in the thing. அவ்வளவுதான். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக ஈரோட்ல இருந்து தனலட்சுமி கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் தனலட்சுமி, உங்களுடைய சந்தேகம் நீங்க கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த பேரா பேசிங்லாம் வந்து குறிப்பிட்ட ஏதாவது வந்து போயத்துல இருந்து எடுக்கிறாங்களா, இல்லாட்டி ஏதோ ஜெனரலா எடுக்கிறாங்களா? இப்ப பேராஃப்ரைசிங் பாத்தீங்கன்னா சில டைத்துல வந்து நம்ம போயம்ஸ்ல எடுக்கிறாங்க, சிலது வந்து ஜெனரலா தான் வருது. அது வந்து டெஃபினட்டா நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பெட்டர் சேஃபர் சைடா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா earlier கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு பாருங்க. சைமல்டேனியஸா ரெப்பிட்டேஷன் இருந்ததுன்னா அதை வந்து நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதே டேத்துல அதுதான் நம்மளால டெஃபினட்டா சொல்ல முடியாது. ஏன்னா போன தடவை கேட்டது இந்த தடவை கேட்காமலும் இருக்க மாட்டாங்க, கேட்கவும் செய்யலாம் சில டேத்துல. ஸோ அது பாசிபிலிட்டிஸ் சொல்ல முடியாது. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க. கோவையில இருந்து அஜிதா அப்படின்றவங்க கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் அஜிதா, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். சார் பையன் 10th படிக்கிறான். நீங்க வந்து லாஸ்ட் 3 இயர் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ண சொன்னீங்க. அந்த கொஸ்டின் வந்து எப்படி எடுக்கிறது, எதுல இருந்து எடுக்கிறது, நெட்ல ஏதாவது டவுன்லோட் பண்ணி எடுக்கலாமா, அதோட இமெயில் ஐடி ஏதாவது இருங்க. உங்களுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே வந்து 10th and 12th வந்து உங்களுக்கு வே டு சக்சஸ்னு ஒரு சைட் இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த சைட்ல வந்து யூ கேன் கேதர் மெட்டீரியல்ஸ் நாட் ஃபார் த இங்கிலீஷ் அலோன், யூ கேன் கேதர் மெட்டீரியல்ஸ் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். அது ஒன்று இருக்கு. யூ கேன் கெட் த கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் சம் ஆஃப் த கவர்மெண்ட் டீச்சர்ஸ் ஆர் ப்ரிப்பேரிங் த கீ நோட்ஸ் அண்ட் அடிஷனல் நோட்ஸ் ஃபார் த ஸ்லோ லேர்னர்ஸ் ஆஸ் வெல் அஸ் த டாப்பர்ஸ். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வே டு சக்சஸ்ன்ற சைட்ல இருக்கு. இது தவிர்த்து உங்களுக்கு சில மெட்டீரியல் வேணும்னா நம்ம கல்விச்சோலைன்னு சில சைட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சைட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா கிடைக்கும். வே டு சக்சஸ் அண்ட் கல்விச்சோலை அப்படின்ற மாதிரியான சைட்ஸ்ல இதெல்லாம் பார்க்க முடியும். ஓகே சார், அடுத்தது வந்து லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங் எப்படி ப்ரிப்பேர் பண்றது? ஜெனரலாவே படிச்சுட்டு வெளியே வர்றவங்களுக்கே வந்து இன்னைக்கும், அதாவது MBA டிகிரி முடிச்சுட்டு வரவங்களுக்கே இன்னைக்கும் லெட்டர் எழுதுறதுன்றது ஒரு டஃப்பான விஷயமாவே தான் பாக்குறாங்க. சோ பட் அதனாலதான் வந்து இந்த 10th இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்ல லெட்டர் ரைட்டிங் வச்சிருக்காங்க. அப்படின்றப்போ இதோட ப்ரிப்பரேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மெத்தட் ஆஃப் ஆன்சரிங், இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து உண்மையிலேயே காமன் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணுது. கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்லையும் லாங்குவேஜ் ஸ்கில்லையும் நிச்சயமா டெவலப் பண்ணுது. லெட்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் லெட்டர் ரெகுலரா வந்து ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இல்லாம தே ஆர் கிவிங் சம் பார்ட். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரம் கொடுத்துட்டு டூ கொடுத்துட்டு லெட்டர்ல வந்து இதை எழுதணும்னு சொல்லும் போது அந்த பையனுடைய கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன்ஸ் டெவலப் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த பையன் அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறான். இப்ப பேசிக்கா வந்து இப்ப வந்து நான் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் சொல்றேன் சில பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப அவங்க வந்து எந்த லெட்டரா இருந்தாலும் மேக்ஸிமம் இட் இஸ் a personal letter என்ன பண்ணலாம், ஹாய் ஹவ் ஆர் யூ, ஐம் ஃபைன், ஐம் டூயிங் வெல்ன்றத போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கண்டென்ட் எழுதுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் கேட்டு எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப பாருங்க ABC கம்பெனி ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க பசங்களை. ABC கம்பெனி ஞாபகம் வச்சுக்கிட்டு தீஸ் ஆர் த ரிக்வயர்ட் குட்ஸ் அப்படின்னு எழுத சொல்லுங்க. சோ இந்த மாதிரி சிம்பிளா சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், புதுக்கோட்டையிலிருந்து நூர்ஜஹான் அப்படின்றவர் கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் நூர்ஜஹான், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். வணக்கம் சார். என் தங்கச்சி வந்து 10th படிக்கிறான். சொல்லுங்க நூர்ஜஹான், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். வணக்கம் சார். என் தங்கச்சி வந்து 10th படிக்கிறா. அவ வந்து இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப மார்க் கம்மியா எடுக்கிறா. அவளுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து ஃப்ளோலன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ளோலன்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இருந்தாலும் வந்து அதுலயே வந்து பின்தங்கிதான் இருக்கிறா. அதை படிச்சா வந்து மார்க் எடுக்க முடியுமா? கடைசி 5 இயர் கொஸ்டின் வச்சு படிச்சா ஏதோ வந்து ஒரு பாஸ் ஆகிறத பத்தி கொஞ்சம் ஜஸ்ட் கூட எடுக்க முடியுமா அப்படி சொல்லிதான் கேள்வி. ஆனா வந்து இங்கிலீஷே வந்து அவனால புரிஞ்சுக்க முடியல. அதை வந்து எப்படி புரிஞ்சுட்டு எழுதுறது, ஃப்ளோலன்ஸ் வந்து அவளுக்கு கரெக்டா இருக்குமா? மித்த புக்குலன்னா வந்து கடையில வாங்கி படிக்கிறதெல்லாம் வந்து சின்ன சின்ன வரியா இருக்கு. அதெல்லாம் படிச்சா அவளுக்கு வந்து 12th 10th வந்து மார்க் கூட எடுக்க முடியுமா? அதாவது நீங்க கேட்ட கேள்வியிலேயே சில விஷயங்களுக்கான பதில்கள் உங்களுக்கே இருக்கு. என்ன படிச்சாலும் படிக்க முடியல நீங்களே சொல்றீங்க. அப்ப வந்து என்னன்னா, உண்மையிலேயே வந்து மொத்த சப்ஜெக்ட்ல மார்க் நல்லா எடுக்கிறாங்க, அப்ப இங்கிலீஷ்ல எடுக்க முடியலன்னா we can help them. இல்ல எல்லாத்துலயுமே அப்படிதான்னா இட்ஸ் a problem with the childன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஆனா I'll say the suggestion. என்ன சஜஷன் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து கிராமர் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்தாலும் சொன்ன மாதிரி அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ கொஞ்சம் அதிகமா
கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க சொல்லுங்க. அவங்க வந்து எப்ப கஷ்டப்படுறாங்களோ வெளியில இருக்க கொஸ்டினோ இன்டெப்தான கொஸ்டினுக்கோ போக வேண்டாம். பாத்தீங்கன்னா சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் நல்லா படிங்க. நல்லா படிச்சீங்கன்னா கட்டாயமா 10ல வந்து ஒரு சைமல்டேனியஸா ஒரு 6 மார்க்ஸ் ஆச்சு எடுக்க முடியும். அடுத்தது கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இப்ப கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ப்ரிப்பரேஷன் சொல்றேன். இப்போ ஒரு ஸ்லாட் மெத்தட் மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரோஸா இருந்தாலும் சரி, போயமா இருந்தாலும் சரி, எய்தர் 1 to 4 தரவா படிச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. மொத்தம் 7 யூனிட் இருக்கு. அதுல 1 to 4 தரவா படிச்சுக்கோங்க. யூ டோன்ட் வாண்ட் டு ரீட் 5, 6, 7. இல்லனா 5, 6, 7 நல்லா படிச்சுக்கோங்க. இதுல என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா 5, 6, 7 நல்லா படிச்சீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதுல ஏரியாஸ் இருக்கு. சோ 5, 6, 7 நல்லா தரவா இருந்தீங்கன்னா பேராகிராஃப்ல இருந்து எல்லா கொஸ்டின்ஸும் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா சைல்டுக்கும் நான் சொல்றது என்னன்னா எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணுங்க. டோன்ட் omit any question from your question paper. ஓகே சார். இன்னொரு நேர் வந்திருக்காங்க. ஆரணியில இருந்து ஞான உதயன் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் ஞான உதயன், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என் பையன் வந்து 10th படிச்சிட்டு இருக்காரு சார். ஓகே. அவர் வந்து அவுட் ஆஃப் போர்ஷன் சொல்லிட்டு சில பாடங்களை வந்து மேக்ஸ்லயே சில இது விட்டுறாரு சார். சில ஸ்கூல்ல அதே அவுட் ஆஃப் போர்ஷன் வச்சு ஸ்கூல்ல எடுக்கிறாங்க சார். அந்த ஸ்கூல்ல எடுத்துட்டு போயிட்டு இது மாதிரி அவுட் ஆஃப் போர்ஷன் நம்ம கேட்டோமா, இது இல்லைங்க இது பாடத்திட்டம் இருக்கு அப்படின்னு சிலது சொல்றாங்க சார். இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல சார். சிலது அவுட் ஆஃப் போர்ஷன் இப்போ இந்த 2 காலாண்டுலயும் பார்த்தோமா அவுட் ஆஃப் போர்ஷன்ல சில கொஸ்டின் வந்திருக்கு சார். அவன் வந்து அதே உதாரணம் இன்னைக்கும் அந்த பாடத்திட்டத்தை குழந்தை அப்படியே கரெக்ட் பண்றான் சார். எனக்கு எங்க கிளாஸ்ல எங்க டீச்சர் இது அவுட் ஆஃப் போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதே சொல்லிட்டு இருக்காங்க. இதான் சார் இதுக்கு எப்படி இது அவனுக்கு உணர வைக்கிறதுக்கு என்ன வழி இதுதான் சார். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்க படிக்க ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த செலக்ட் பண்ணி படிக்கிற பழக்கத்தை விட்டுறணும். அந்த செலக்ட் பண்ணி படிக்கும் போது என்ன முடிவு பண்ணிடுறாங்க, நம்ம செலக்ட் பண்ணது மட்டும் தான் போர்ஷனு, செலக்ட் பண்ணாதெல்லாம் அவுட் ஆஃப் போர்ஷன் ஒரு கான்செப்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு லாஜிக் இருக்கு. என்னன்னா ஒரு டீச்சர் சொல்லும் போது 80% தான் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிப்பாங்க. அந்த 80% கவனிச்ச பிறகு கேள்வி கேட்கும் போது அதுல இருந்து 60% தான் பதில் சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. சோ இப்ப அவுட் ஆஃப் போர்ஷன் சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவங்க படிக்கும் போது செலக்ட் பண்ணி படிச்சிருக்காங்க. அந்த செலக்ட் பண்ணி படிச்சதுனால மொத்த கேள்விகள்லாம் அவங்களுக்கு அவுட் ஆஃப் போர்ஷனா தெரியும். ஓகே சார். இவ்வளவு நேரம் 10th ஸ்டாண்டர்டினுடைய இங்கிலீஷ் பேப்பர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பத்தி சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. நன்றி. அடுத்தது இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம். கேள்வி 1, நிர்பயா நிதி எப்போது என்பது என்ன என்று கேட்டிருந்தோம். அதற்கு பதில், டெல்லியில் பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்ட மாணவி நிர்பயாவின் பெயரில் இந்த நிதி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. பெண்களின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு இந்த நிதி செலவிடப்படும். கேள்வி 2, எந்த மரத்திலிருந்து கிரிக்கெட் பேட் தயாரிக்கப்படுகிறது? வில்லோ மரத்துண்டுகளிலிருந்து தான் கிரிக்கெட் பேட் தயாரிக்கப்படுகிறது. கேள்வி 3, ஆண்டுதோறும் ஆர்மி டே எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜெனரல் KM கரியப்பா 1949ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி இந்தியாவின் முதல் கமாண்டர் இன் சீஃப் ஆக தேர்வு செய்யப்பட்டார். இந்த நாள் தான் ஆர்மி டே ஆக கொண்டாடப்படுகிறது. புதிய வாய்ப்புகள் பகுதிக்கு தற்போது செல்வோம். தமிழக அரசின் குடும்ப நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் பல்வேறு பணிகளுக்கு 84 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இயக்குநர் பதவிக்கு 1, சீனியர் கன்சல்டன்ட் பதவிக்கு 14 பேர், அசோசியேட் கன்சல்டன்ட் பதவிக்கு 13 பேர், ஜூனியர் கன்சல்டன்ட் பதவிக்கு 23 பேர், ரெஜிஸ்ட்ரார் பதவிக்கு 14 பேர், ரெசிடென்ட் பதவிக்கு 19 பேர் உட்பட 84 பேர் தேர்வு செய்யப்படுகின்றனர். டைரக்டர் பணிக்கு 65 வயதிற்கு உட்பட்டவர்களும், கன்சல்டன்ட் பணிகளுக்கு 69 வயதிற்கு உட்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம். மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தின் இணையதளத்தின் வழியே வரும் 7ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். கல்வித் தகுதிகள், சம்பளம் உள்ளிட்ட முழுமையான விவரங்கள் இணையத்தில் பார்க்கவும். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.